எங்க கீடைக்கார ஆன்ட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் புளிச்சக்கீரை கொண்டு வந்தாங்க. கோங்கரான்னு சொல்லுவோம்ல, ஆந்திரால ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. இதில் உள்ள எல்லா கீரையும் தனியாக எடுத்துட்டு காம்பை கொண்டு போய் நட்டு வச்சா கண்டிப்பாக வளருமாங்க. விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B6 இருக்குது. ஓ மை காட், அயன் சத்துக்கள் நிறைய இருக்காங்க. கேர்ள்ஸ் கண்டிப்பாக சாப்பிடணுமாங்க. கீரை எடுத்துகிட்டு வந்து எப்போதும் போல் உப்பு மஞ்சள் பொடி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. 3 டைம்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர்லையும் வாஷ் பண்ணியாச்சு. ஒரு பேனில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், அதே 2 ஸ்பூன் கடலை பருப்புங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 5 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 12 காஞ்ச மிளகாய் போட்டு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச எல்லா புளிச்சக்கீரையும் ஃபில்டர் பண்ணி போடுங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வதக்குங்க. பார்த்தீங்களா எப்படி சுடுங்கி போச்சு பார்த்தீங்களா? ஆற வச்சு கொஞ்சமாக வெல்லம் போட்டு நைஸை அடித்து எடுத்துருங்க. சப்பாத்தி, தோசை, இட்லி இன்னைக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. நான் இன்னைக்கு தோசைக்கு தான் தொட்டு சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.